வணக்கம். வெல்கம் டு சுபாஸ் அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி இப்போ ஒரு 40 நாளாக நான் வீடியோ போடலை. அப்பா வந்து தவறிட்டாங்க. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ 40, 50 நாள் ஆகிட்டு நான் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய ஆதரவு இது போல் எப்போவும் தொடர்ந்து எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நான் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இதுக்கு தேவையான பன்னீர் கிரேவி செய்கிறதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களையும் நான் அப்பப்போ போடுறேன் பாருங்கள். நான் பெரிய வெங்காயம் 2 சைஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். துண்டு துண்டாக வெட்டினா போதும். நம்ம வேக வச்சு அரைக்கத்தான் போகிறோம். அதனால் ஷேஃப்லாம் தேவையில்லை. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பூண்டு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இது போக பாருங்கள், முந்திரி பருப்பு ஒரு 10 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் வேக வச்சு தான் அரைக்க போகிறோம். அதனால் இதெல்லாமே ஒன்றாவே போட்டுடலாம். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடயே பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை, வரமல்லி விதைன்னு சொல்லுவாங்களே, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை நல்லா வேகட்டும். ஒரு விசில் தான் நான் வைக்க போகிறேன். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நான் இது பன்னீர் 200 கிராம். இது கடையில் வாங்கின பன்னீர் தான். நான் வீட்லேயும் எப்படி பன்னீர் ரெடி பண்ணுற வீடியோலும் போட்டிருக்கிறேன் நான். பாருங்கள், இது போல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் கொதிக்கிற தண்ணியில் நான் இதை போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம அந்த பிரிஞ்சி இலையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இது நமக்கு இந்த இலை தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூடையே பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் நான் கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டிருக்கேன். அது சிறிதளவு போட்டால் போதும். இந்த சின்ன வெங்காயம் 1 நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பெரிய வெங்காயமாக இருந்ததுனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக ஒரு தாளிப்புக்காக போட்டிருக்கிறேன். வேறு ஸ்பைசஸ் எதுவும் இதில் நான் சேர்க்கலை. நம்ம எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இது கூட மஞ்சள் பொடியும் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை வடை மறுபடியும் இது ஏற்கனவே வெந்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வரமல்லி மட்டும்தான் போட்டிருக்குறோம். வரமிளகாய் பொடி இன்னும் நம்ம சேர்க்கலை. அது நம்ம கடைசியாக தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நமக்கு வேக வைக்கும்போது ரப்பர் போல் ஆகிடும் பன்னீர். அதனால தான் நான் முதல்ல மசாலாவை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ தாளிப்புக்கு நான் எண்ணெயில் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அதாவது வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை இதில் பன்னீர் கிரேவியில் நம்ம கலந்துடலாம். நம்ம கடைசியாக இது போல் சேர்க்கும்போது பார்க்கவும் நல்ல ரெட் கலராக நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நான் வரமிளகாய் பொடி தான் போட்டிருக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்ததுன்னா போடுங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் பாலாடை கட்டி எப்படியும் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துருக்கேன்.
அரை எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நான் ஒரு இதுக்காக போட்டிருக்கிறேன். அதில் உள்ளது பச்சையாக தான் போட்டிருக்கிறேன், நெய்யிலெல்லாம் வறுக்கலை. அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.